friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த saree reuse ideas தான் வந்து பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஊசி நூல்லாம் இல்லாம 10 நிமிஷத்துல சிம்பிளா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு reuse ideas தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே உங்க friends and relatives-க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியோட ஒரு அந்த கார்னர் எடுத்துட்டு இன்னொரு கார்னரோட இந்த மாதிரி சேர்த்து வச்சு மடிச்சு அந்த சாரியை வந்து அப்படியே வந்து ஹாஃபா வந்து மடிச்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து சில வீடியோஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, பொறுமையாக சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃபாக கட் பண்ண அந்த போர்ஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரொம்ப மெலிசா இல்லாமல் கொஞ்சம் ப்ராடாக அந்த மாதிரி நல்லா வந்து கிழிச்சிட்டு திருப்பி அதை வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பீசஸ் பக்கம் வந்து நமக்கு தேவைப்படும். இதை வந்து கட் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சைடில் வந்து நூலாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது என்ன புடவையை 4 மடக்கி எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வேலை வந்து முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 பீசஸ் பக்கம் அந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எதுக்காக நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் மேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த நியூஸ் பேப்பர் வந்து சிங்கிள் பீஸாக நான் எடுக்கல, அப்படியே மொத்தமாக இருக்கும்ல ஒரே இதாக, அந்த நியூஸ் பேப்பர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த நியூஸ் பேப்பரை நீல வாக்கில் வச்சுட்டு ஒரு 10 இல்லை 15 இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நூல் எந்த அளவுக்கு நெருக்கமாக வேணுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கட் வந்து நான் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதுக்கு அப்படியே நேராக வந்து இந்த சைடும் அதுக்கு நேராக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ஐடியாவை நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கணும், சாரி, கொஞ்சம் வந்து எனக்கு அந்த டைமில் மூளை வேலை செய்யலை. இது அப்படியே வந்து ஹாஃபாக மடக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா 2 சைடுமே நமக்கு வந்து ஈக்குவலாக கிடச்சிரும். அந்த டைமில் எனக்கு அது தோணவே இல்லை. இப்போ அது 2ஆக மடக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேலண்டர் அட்டை இல்லை வந்து கார்ட்போர்ட் அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர்ன்றதுனால நல்லா பெரிய சைஸில் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் ரொம்ப எக்ஸஸாக வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்படியே ஒட்டில் இருக்கிற மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நூல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வந்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப டைட்டாக நம்ம போட்டு இழுக்கக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கணும். அதுக்கு தான் நியூஸ் பேப்பர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேனே. இப்போது அந்த நூலை அப்படியே அடுத்த கட்டிங்கோட அடியில் வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல நேராக வந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ அதுக்கு நேராக இருக்க அந்த இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடி வழியாக விட்டு திருப்பி இந்த நூலை வந்து இப்படி இழுத்துக்கலாம். இதே மாதிரியே ஜிக்ஸாக்காக எல்லா அந்த கட்டிங்லையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் நியூஸ் பேப்பரில் இந்த வாக்கில் வந்து நூல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த சைட்லேருந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போது மறுபடியும் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதே இதிலே வந்துட்டு அப்படியே நூலை கட் பண்ணாமல் டபுள் லைனாக வந்து போட்டுக்கோங்க. அது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். சிங்கிள் லைன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து டபுளாக இருக்கட்டுமே டபுள் லைன் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் அந்த மீதி இருக்கிற நூலை கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸஸாக இருக்கிற நூலையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் அப்படியே வந்து என்னோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சைடு வந்து திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண அந்த சாரியோட பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி 1 விட்டு 1 நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ஒரு நூல் விட்டு ஒரு நூல் உள்ளே வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இது செய்யறதுக்கு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இப்போ ஒரு நூல் வந்து ஃபஸ்ட்டு நூலில் வந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த சாரீ பீஸை வந்து 2வது இதில் வந்து விட்டு எடுக்கணும். இதே மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக மேலே கீழேன்னு மாற்றி வச்சுட்டே வரணும். குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா கூட அவங்களே டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனில் வந்து எடுத்திருக்கேன். எங்கே வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் அப்படின்ற இது வந்து நான் அந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்தாச்சு. ஜிக்ஸாக்காக போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதான். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா லூஸாகவே வச்சுக்கோங்க. இழுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் டைட்டாக பின்னாடி இழுத்துக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு ஒரு 85% வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் எண்டு வரைக்கும் இதே மாதிரியே நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த நூலை மட்டும் நம்ம கட்டின அந்த மஞ்சள் கலர் நூலை மட்டும் டைட்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கிற எல்லா துணியும் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே நம்மக்கிட்ட இன்னொரு சேனல் இருக்குது, உணவுகள். அதில் வந்து குக்கிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அதில் வந்து போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோ சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் பீஸ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். இதே காட்டன் சாரீ இல்லை பனியன் கிளாத்தில் செஞ்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த மாதிரி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இந்த எண்டு இருக்கு இல்லையா, ரெண்டு சாரியோட இதையும் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போடுறப்ப ஃபஸ்ட்டு நாட்டை லூஸாக போட்டுட்டு செகண்ட் நாட்டை நல்லா டைட்டாக போடுங்க. ரொம்ப நீங்கள் டைட்டாக ஃபஸ்ட் நாட்டை போட்டிங்க அப்படின்னா அது சுருங்கிக்கிட்டே போய் ரொம்ப சின்னதாகிடும் மேட். அதனால் ஃபஸ்ட்டு நாட்டை கொஞ்சம் லூஸாக போட்டுட்டு செகண்ட் நாட்டை நல்லா டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்க அதாவே தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று மேலே இருக்கணும், ஒன்று கீழே இருக்கணும். அது மாதிரி பார்த்துட்டு நாட் போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதில் சில பிக்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவோட எண்டில். கூடிய சீக்கிரம் எல்லா ஃபோட்டோஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த நாட் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. சில இது வந்து மிஸ் பண்ணிட்டேன். லீலா இளங்கோவன் ஹாய் சிஸ்டர். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கே வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் ஜமுனா சிஸ்டர், ஹாய் மணிகண்டன் சார், சுகந்த் கியூட்டி, ஹவ் ஆர் யூ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ரெகுலராக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா நாட்டையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா எல்லோ கலர் நூல், அதை எல்லாத்தையுமே அப்படியே வந்து எடுக்க போகிறோம். இது நியூஸ் பேப்பர் அப்படின்றதுனால ஈஸியாக வந்துடும். இப்படி நீங்கள் எடுத்து ஜஸ்ட் இப்படி ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாவே எல்லா நூலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மேட் வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக உங்களால் எவ்வளோ சாரியோட அந்த பீஸ் வந்து வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நான் வந்து அந்த மஞ்சள் கலர் நூலை வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுறேன். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். யாராவது செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து மஞ்சள் கலர் நூல் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டா பேப்பரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகான மேட் 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. எந்த விதமான ஊசியும் இல்லை. இப்போது லாஸ்ட்டாக இருக்கிற அந்த நூலை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, பக்கத்தில் இருக்க அந்த நூலோடு சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எந்த வேலையுமே கிடையாது. அந்த எக்ஸஸாக நூல் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நூல் 4 சைட்லேயுமே அந்த மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் எடுத்த உடனே அந்த 4 சைடு நூலையுமே பக்கத்தில் இருக்க அந்த நூலோடு சேர்த்து அப்படியே ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. வேறு எந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது. போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற நூல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் 4 சைடுமே அதே மாதிரியே நான் வந்து முடிச்சு போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான மேட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் பனியன் கிளாத் இல்லை காட்டன் சாரியில் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கினா அந்த ரக் மேட் மாதிரியே எக்ஸஸாக அந்த மாதிரி நிறைய தொங்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து அப்படியே கரெக்டாக லெவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மேட்டோட ஃப்ரண்ட் போர்ஷன் இது. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கான்ட்ராஸ்டான நூல் கலர் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நல்ல பெரிய சைஸ் மேட்டு. அந்த நியூஸ் பேப்பரை விரிச்சா எவ்வளோ பெரிய மேட் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேட்டை இது மாதிரி வாசலில் இது மாதிரி போட்டுக்கலாம். அது மாதிரி மழை காலத்தில் இதை துவைச்சி காய போடுறது ரொம்ப ஈஸி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வயலில் தான் இருந்தோம். அப்பா வந்து வயல் வாங்கியிருந்தாங்க. அந்த வயலில் தான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அடுத்தது இன்ஸ்டாகிராமில் உமா நாராயணன் அப்படின்ற சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.